நீங்களும் நானும் அறிந்தபடி பத்மு தீவிலே தனியனாக விடப்பட்டிருக்கிறான் யோவான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இயேசுவினுடைய இதய துடிப்பை எல்லாரை காட்டிலும் ஆழமாய் அறிந்த ஒரு தெய்வீக மனிதன். அவனோடு கூட ஊழியத்தை ஆரம்பித்த, அவனோடு கூட ஓடி விளையாடின, அவனோடு கூடிய தேவனால் அழைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் அனைவரும் மரித்து போனார்கள். Is the only one all alone. சரித்திரம் அறிந்தவர்களுக்கு தெரியும், பொங்குகிற எண்ணெயிலே, கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே யோவானையும் தூக்கி போட்டார்கள். ஆனால் அதில் மேலேயும் நின்று அவன் பிரசங்கித்தான் என்று சரித்திரம் வாக்கு சொல்லுகிறது. இவன் மாத்திரம்தான் சாகவில்லை. இயேசுவும் பேதுரு அவரிடத்தில் கேட்டபோது இந்த யோவானை குறித்து என்னன்னா, நான் வர்றது வரைக்கும் இருந்தா உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. He didn't know when he will die. அவனுக்கு தெரியாது எப்பொழுது மரிப்போம், எப்பொழுது இயேசு வருவார் என்று அவனுக்கே தெரியாது. ஏனென்றால் இயேசு சொன்னார் அல்லவா, நான் வருமளவு இருக்க சமயம் உனக்கு என்னடான்னு கேட்டாரு. அதனால அவனுக்கும் தெரியாது. ஒருவேளை இயேசு வந்த பின்புதான் நான் சாவேனோ அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவேனோ தெரியாது. நோ ஐடியா. கூட ஊழியத்தை தொடங்கினவர்கள் எல்லாரும் அழிந்து மரித்து அல்லது இரத்த சாட்சிகளாக மரித்து, ஒருவன் வாளால் வெட்டப்பட்டான், ஒருவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டான், ஒருவன் குதிரையின் கால்களிலே கட்டப்பட்டு கரடு முரடான தெருக்களிலே இழுத்து போகப்பட்டு அழிக்கப்பட்டான், ஒருவன் எரிக்கப்பட்டான். எவ்ரிபடி, எவ்ரிஒன், எல்லாரும் அப்படித்தான் மரித்தார்கள். யோவான் தனியாய் இருக்கிறான். இவனை சாகடிக்க முடியவில்லை என்று அன்றைக்கு இருந்த ரோம பேரரசு அவனை பத்மு என்று தீவில தனியாக போடுகிறார்கள். Listen to me. தன்னோடு உடன் பிறந்த யாக்கோபு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே வெட்டப்பட்டு மரிக்க விட்டு விட்டான். Why? No idea. ஏன் தெரியாது. தன்னுடைய மரணத்தின் குறித்து தெரியாது. சகோதரனை ஏன் இடிமுழக்கத்தின் மக்கள் என்றுதானே எனக்கும் என் தம்பிக்கும் பெயர் கொடுத்தார் ஆண்டவர் அல்லது அண்ணனுக்கு. இடிமுழக்கத்தின் மக்களாக நானும் இருந்தேன், அவனும் இருந்தான். இயேசுவே எங்களை அப்படித்தான் அழைத்தார். ஆனால் சபை ஆரம்பிக்கும் போதே அவன் பட்டயத்தால வெட்டுண்டு போய்விட்டான். Why? No understanding, no answer. கவனியுங்கள், யோசித்து பார்க்கிறான் யோவான். ஆண்டவரே, முதிர் வயதாகிவிட்டது, பட் I don't understand many things. எனக்கு ஒன்னும் தெரியல சுவாமி, தெரியல. நானும் பேதுருவும் ஒரே தேவாலயத்துக்கு போகும்போதானே ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சு பிறவி சப்பானியாய் பிறந்தவனை உம்முடைய நாமத்திலே எழுந்து நடக்க வைத்தோம். Where is that Peter? எங்கே? தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனான். He is thinking, ஏனென்றால் பத்மு தீவில தனியாக விடப்பட்டிருக்கிறான். அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்னால வந்து போகிறது. கவனியுங்கள் அருமையானவர்களே, அவன் கேட்கிறதெல்லாம் 4 விதமான சத்தங்களே. ஒன்று, அந்த பத்மு தீவு ஒரு விசாலமான தீவு. அன்றைக்கு அதுதான் அந்தமான். அங்கேதான் சிறை கைதிகள், ஆயுள் கைதிகள் மரண தண்டனைக்கு என்று நியமித்து சாகரிக்காமல் கொண்டு இங்கேயாயிலும் வேலை செய்ய வேண்டும் என்று ரோம பேரரசுவால் தள்ளப்பட்டவர்கள் கல் உடைக்க வேண்டும். இன்றைக்கும் ஐரோப்பாவிலே, ரோமிலே, இத்தாலியிலே, ஐரோப்பாவின் பல இடங்களிலே, பிரான்சிலே போய் பார்த்தீர்கள் என்றால் ரோமர்கள் கட்டி வைத்த கட்டடங்கள் இன்றைக்கும் உண்டு. கற்கள், சில கற்கள் பத்மு தீவில் இருந்து வந்தது. கல் உடைக்க வேண்டும். ஒரு கைதி இன்னொரு கைதியோடு பேசக்கூடாதபடி
காணாத இடத்துல வைத்து அவனை தனியாக உடைக்க வைத்திருப்பார்கள். ஏஜை பிரித்து அவனுக்கு கவலை இல்லை, இத்தனை கற்கள் உடைக்க வேண்டும் என்று. அவன் காதில் கேட்டதெல்லாம் டொக் 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 டொக், வெறும் கல் உடைக்கிற சத்தம். சில வேளைகளிலே அலறல் சத்தம் கேட்கும். ஏனென்றால் ஏதாவது ரோம சேவகன் ஏதாவது ஒரு கைதியினுடைய காரியங்கள் சரியில்லை என்று சொல்லி, அல்லது அவன் சோர்ந்து போய்விட்டான் என்று வாரால் அடிக்கும்போது அவன் கத்துவான். கேட்கும் யோவானுக்கு. ஆனால் ஆறுதல் செய்வதற்கு, கரம் நீட்டுவதற்கு, அழாதே என்று சொல்லுவதற்கு முடியாது. கவனியுங்கள், இன்னொரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? அடி வாங்கின உடனே கட்ட வார்த்தைகளை பேசி ரோம சேவகர்களுக்கு விளங்காத மொழியில, எபிரேய மொழியிலேயோ லாட்டின் மொழியிலேயோ கிரேக்க மொழியிலேயோ திட்டி தீர்க்கிறவருடைய சத்தம் யோவான் காதுகளுக்கு வரும். ரோமருக்கு விளங்காது, அவர்கள் ரோம வாசை அறிவார்கள். இவன் என்ன சொல்லி திட்டுகிறான் என்று தெரியாது, ஆனால் யோவானுக்கு தெரியும். அந்த சத்தம் கேட்கும். இன்னொரு பக்கத்தில் இந்த ரோம சேவகர்கள் ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வீசுவதற்கு வருவார்களே, அவருடைய குதிரை சத்தம் கேட்கும். அதுவும் டோக் டோக் டோக், நதிங் எல்ஸ். இரவு வேளையில் அவன் தங்கியிருந்த பகுதியில் இருந்த கடல் அலைகளின் சத்தம் கேட்கும். All alone. அந்த கவனிங்கள் அவனுடைய நிலைமை. மார்பிலே சாய்ந்திருந்தேன், ஆண்டவரே, கெத்செமனேலே ஜெபிப்பதற்கு என்னையும் கூட்டிக் கொண்டு போனீர் ஆண்டவரே. நான் சுவிசேஷத்தை எழுதும்போது இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன் என்று தான் எழுதினேன். நான் நேசிக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை, உம்மால் நேசிக்கப்பட்டவன் என்று தானே நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதினேன் ஆண்டவரே. Now all alone, unable to act. நான் கிரியை செய்ய முடியாது. என் நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் உம்மை அறிவிப்பேன் என்று சொன்னேன். To whom I can serve, to whom I can preach. யாருக்கையா நான் பிரசங்கம் பண்ணுவது, யாருக்கு ஊழியம் செய்வது? அழுகிறான் ஒருவன், அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. கெட்ட வார்த்தைகளை பேசி ஒருவன் பேசுகிறான், அழிந்து போகிற நேரத்தில் இன்னும் வேகமாக அழிவுக்கு நேராக ஓடுகிறான். அவனுக்கு ஜீவன் உள்ள ஆண்டவரை காட்டி கொடுக்க முடியாது. எனக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு வருகிற ரோம சேவகனுக்கும் நான் சொல்ல முடியாது. But why should I be alive? ஏன் இங்கே நான் இப்படி உயிரோடு இருந்து இந்த பொல்லாத வயதிலேயும் கல்களை உடைத்து அவனுடைய எண்ணிக்கைக்கு, அவனுடைய சுகத்துக்கு, ரோமர்களின் சுகத்திற்கு நான் வேலை செய்ய வேண்டும். Listen sir, that was his condition. அதுதான் அவனுடைய கண்டிஷன். கூடவே தன் அலைந்து திரிந்து ஸ்தாபித்தப்பட்ட சபைகளிலே ஊழியம் செய்தது கொஞ்சம் ஏறட்டு பார்க்கிறான். சரி, என்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் தான் இப்படி இருக்கிறது. நான் நடந்து திரிந்து ஊழியம் செய்தேன். என்னை போல பவுல், என்னை போல மற்ற சீஷர்கள், அப்பல்லோ, பர்னபாஸ், அவர்களும் உபயோகப்படுத்தப்பட்ட சபைகளை கொஞ்சம் பார்க்கிறான். எபேசு சபையை பார்க்கிறான். ஆதி அன்பை இழந்து நிற்கிறது. சிமிர்னா சபையை பார்க்கிறான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 9வது வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். Only one thing I would like to say. ஒவ்வொரு சபைக்கும் ஒன்னும் காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும் எபேசு சபை என்னென்றால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற பிரசங்கத்தை நாம் ஏராளமாய் தாராளமாய் கேட்டிருப்போம்.
சிமிர்னா சபையை எப்பொழுதும் பாராட்டுவார்கள் ஜனங்கள். ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு காரியத்தை, மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்கள். கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும். நான் மூன்றாவது காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் உள்ளவன் தான் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை. You cannot enjoy. You have resources, but you cannot enjoy. My church, you have resources, you have wealth, but you are forced to live like a poor man. பார்க்கிறான் சிமிர்னா சபைக்குள்ளே அத்தனை ரிசோர்ஸஸும் நிறைந்திருக்கிறது, ஆனால் உபயோகிக்க முடியாமல் தரித்திரத்தை வாழ்கிறதே என்று கதறுகிறான். பெர்கமு சபையிட்டு பார்க்கிறான். அங்கே இன்னொரு காரியம் அவனை அதிர்ச்சியுற செய்கிறது. எல்லா அப்போஸ்தலரும் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பெர்கமுவே, உனக்கு பீலேயாமின் உபதேசம் உள்ளே வருவதற்கு இடை கொடுத்து விட்டாயே. நிக்கோலாய் மதஸ்தாருடைய கொள்கையும் நான் வெறுக்கிறது என்று தெரிந்தும் நீ உள்ளே விட்டு விட்டாயே. அலறுகிறான். Listen sir, the condition of those days, the condition of the churches during that time, ஆண்டவர் அவனுக்கு எக்ஸ்ரே எடுத்து காண்பிக்கிறார், ஸ்கேன் எடுத்து காண்பிக்கிறார். உன் பேரில் குறை உண்டு பெர்கமுவே, உன் பேரில் குறை உண்டு. பீலேயாமின் போதகம் உள்ளே வந்து விட்டது. இங்கேயே தங்கி விடுவதுதான் பீலேயாம் மீதியானியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. மேக் இஸ்ரேலைட்ஸ் ஸ்டே ஹியர். எப்படியா? இங்க கல்யாணம் கட்டி இங்க இருந்துட்டான போக மாட்டான்பா. Take away the pilgrim nature of the church. மூவ் பண்ணி கொண்டு தன்னை பரதேசியாக நாடோடியாக கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சபையை இங்கேயே நிறுத்தி விடுப்பா. பெண்கள் இருக்கிறதே இருக்கிறார்கள். அதான் பீலேயாமின் உபதேசம். நான் இதை குறித்து பேச வரவில்லை இன்றைக்கு. அடுத்தாற்போல் நிக்கோலாய் மதஸ்தார், clerical order, clerical order. Go back and read. கமெண்ட்ரி வைத்திருந்தால் படியுங்கள், அல்லது உங்கள் போதகரை கேட்டுக்கொள்ளுங்கள். நிக்கோலாய் மதஸ்தாருடைய கொள்கை என்ன? ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட், அவுட் ரெவரண்ட், இன் ரெவரண்ட். That is the order. பார்க்கிறான். ஆண்டவரே, 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க மனதார வெறுக்கிற காரியத்தை கை கொள்ளுகிற சபையா இருக்கிறது பெர்கமுஸ். In the times of apostles, தியேத்ராவை பார்க்கிறான். வீட்டில் போய் படிச்சு பாருங்க, கண்டிஷன்ஸ் ஆஃப் த சர்ச்சஸ். தியேத்ரா சபையை பார்க்கிறான். அங்க ஏசபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்திருக்காங்க. அதனால ஆண்டவர் சொல்ற, கட்டில் கிடையாக்கி ஏசபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்திருக்காள். எங்க தெரியுமா ஏசபேலுக்கு கட்டில்? சபைக்குள்ள. ஐயா, அம்மா, நெஞ்சமெல்லாம் எரியும் அல்லவா? யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்ன ஆண்டவருடைய சத்தம் அவனுடைய துணி அவனுடைய செவிகளிலே கேட்கிறது. Lord, is it the church you are building? இது நீங்க கட்டுற சபையா? நீங்க சொன்னீங்களே ஏன் சபையை நான் கட்டுவோம் பான்னுட்டு. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஏசபேல் உள்ள வந்து கட்டில் போட்டு படுத்திருக்கிறாள். ஆண்டவரே, again I don't want to go into that. ஆழமாய் போக விரும்பவில்லை. பார்க்கிறான். அடுத்தால உங்களுக்கு தெரிந்தபடி சரதை 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாயிருக்கிறாய். In a death condition. ஆனா நல்லா இருந்ததுதான். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்குது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை, cried, pleaded, fasted and prayed to receive some new grace. ஒரு புதிய கிருபைக்கு, ஒரு புதிய அபிஷேகத்துக்கு, ஒரு புதிய வெளிப்பாட்டுக்கு கேட்டு கேட்டு அழுது உபவாசம் செய்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து பெற்றுக்கொண்ட சபை ஆனா செத்து கிடக்கு. பிலதெல்பியாவுக்கு வருகிறான். Of course it has got some positive points, I believe that. பட் அதனுடைய நிலைமையை காட்டுறேன். 8வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். கொஞ்சம் பலம் தான், பூரண பலத்தை காணும். பெந்தேகோஸ்தே வந்து ரொம்ப நாள் ஆகலையே. I tell you, within 100 years, not even 100 years, not even 100 years, இன்னும் நல்ல பிரசியஸா சொல்ல போனா 70 years, 70 வருஷத்துக்குள்ள பலனெல்லாம் குன்றி போய் நிக்குது சபை. மறுதலிக்கல. I appreciate that, but that doesn't mean it is so strong. It can go forth like a giant, go forth like a giant killer. No. லவோதிக்கே சபையை பார்க்கிறான், மேல சட்டை இருக்கிறதே தெரியல. நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியலப்பா. என்னதான் குருடனா இருந்தாலும், குருட்டு பிள்ளையா இருந்தாலும் சட்டை போட்டது தெரியாது. பெங்களூர் பட்டணத்துல ஒரு நல்ல தம்பதிக்கு முதல் பிள்ளை பிறந்தது. 2 பேரும் ஏராளமா கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க ஐடில. பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், ஏன்னா 2 பேரும் புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இப்ப ஐடில அள்ளி கொடுக்குறோம். 2 பேரும் 2 கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மகா பிறந்த, அழகான மழகா. ரொம்ப ஆசையா அந்த பிள்ளை வளரவதை பார்த்தாங்க. கொஞ்சி கெஞ்சி மகிழ்ந்து அவளுக்கு 4 வயசான உடனே பெஸ்ட் ஸ்கூல்ல கொண்டு அதை அட்மிட் பண்ணாங்க. சேர்ந்த 2வது வாரம் பிள்ளை போற அழகெல்லாம் பார்த்தாங்க. டாடியே போய் விட்டுட்டு வருவார், கார்ல ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வருவாரு, மம்மி வந்து கூட்டிட்டு வருவாங்க. 2 பேரும் அப்படியே டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ்ல. ஏன்னா நல்ல ஒயர் கிரேட்ல இருந்ததுனால அவங்க டைமிங் அப்படி. Daddy's job is to take the child to the school, mommy's job to take back home. ஆனா 2 வாரத்திலேயே மம்மி காத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை போனா உள்ள போனா வருவான்னுட்டு பிள்ளையை காணும். ஓடி போய் செக்யூரிட்டிட்ட கேட்டாங்க, I want to see the principal. பிரின்சிபல் கேட்டு, என் பிள்ளை உள்ள வந்தா வெளியே வரலையேன்னாங்க. நல்லா கவனிங்க, எப்படி அட்டெண்டன்ஸ் பாருங்க. ஆமா உங்க பிள்ளை வந்தது, மத்தியானம் சாப்பிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல்ல அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க, அதையும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சது. உங்க பிள்ளை மத்தியானமும் ஆஃப்டர்நூன்லயும் ஸ்கூல்ல இருந்திருக்கு மேடம். அப்போ மறுபடியும் வந்து செக்யூரிட்டி கேட்டாங்க, ஐயா இந்த வழியா தானே என் பிள்ளை வந்திருக்கும். ஆமா மேடம், என்னால 2 வாரமா நான் பாக்குறேன், உங்க பிள்ளை அழகா இருக்குது, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்குது, அதனால கொஞ்சம் கண்டு இருந்தது, நான் பார்த்தனே, வெளியே வந்துச்சேன். எங்க எங்க என் பிள்ளை எங்க? என்ன நடந்தது தெரியுமா? இந்த அம்மா காரை லேசா ஒருத்தன் தட்டிட்டான், பார்க் பண்ணி இந்த இடத்துல லேசா தட்டிட்டான். அதனால இந்த அம்மா அந்த கார்ல ஸ்கிராட்ச் விழுந்திருக்கான்னு பார்க்க போற நேரத்துல ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். somebody eloped a child. 4 வயசு பிள்ளை, அழகான பிள்ளை. 2 பேருக்கும் வானமே இடிஞ்சு விழுந்துற மாதிரி இருந்தது. வாழ்க்கையை வெறுத்து போச்சு.
சம்பாத்தியம் புளிச்சு போச்சு. ஏதோ செத்த பணம் மாறி நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு, லிசன், 2 வருஷம் கழிச்சு கூட ஒர்க் பண்றவர் சொன்னாரு, மேடம் நேத்து ஒரு பிள்ளைய இந்த ஊர்ல பார்த்தேன், கர்நாடகாவில ஒரு ஊர்ல. அசல் உங்க பிள்ளை மாதிரி தான் இருந்துச்சு. உங்க பிள்ளை ஏஜா தான் இருக்கும். ஏன்னா நீங்க பிள்ளைய 4 வயசுல காணாம போட்டீங்க, அது 6 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளை உங்க பிள்ளையோ? நான் யோசித்தேன். ஆனா நானே போய் செக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டி போறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உடனே கணவனுக்கு போன் அடிச்சா. 2 பேரும் போலீஸையும் கூட்டிக்கிட்டு போலீஸுக்கு சொல்லி இருந்தாங்க, எங்க பிள்ளை கிடைச்சிட்டு போலன்னு சொல்லி. அங்க போறதுக்கு முன்னால் அந்த ஆள் சொன்னாரு, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, உங்க பிள்ளையான்னு முதல்ல செக் பண்ணுங்க. நான் கண்ட கோலம் ரொம்ப மோசமானது. என்னப்பா கண்ட? அதுக்கு 2 கண்ணு இல்லை, குருளா இருந்தது. ஒரு துண்டுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது. பிச்சைக்காரியா நாங்க பார்த்தேன். அவளுக்கு இன்னொரு பெரிய ஷாக். ஆனாலும் அவரையும் கூட்டிக்கிட்டு ஒரு கார்ல வேகமா போலீஸ் ஆபீசரையும் கூட்டிக்கிட்டு அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போனா நிச்சயமாவே அவங்க பிள்ளை தான். நான் தூக்கிட்டு போனவன் 2 கண்ணையும் ஆசிட் ஊட்டி அழிச்சிட்டு அதை பிச்சை எடுக்க வச்சிருந்தான். இவங்க போய் ஆசையா அந்த பிள்ளைய மினு மினுன்னு கூப்பிடுறது வழக்கம். மினு, see your daddy. அம்மா கத்துறாங்க, மினு see your mommy. அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்க டாடி 5 o'clock தான் வருவாங்க, நீங்க நீ ஏமாத்துறீங்க, உங்களுக்கு விளங்கல. என் பிள்ளையை இனி அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல. நடந்தது சொல்றேன். அந்த பிள்ளைய தூக்க போனா தட்டி விடுது. நோ, உங்க சத்தம் எங்க டாடி சத்த மாதிரி இல்ல, எனக்கு மம்மி எல்லாம் கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க. தான் தான் பேசுது. தான் பிள்ளைய நிறுத்தி பார்த்த இடத்துலயே 5 மணி எப்போ வரும்? ஏன்னா 5 மணிக்கு டாடி வந்து என்னை கூட்டு போறன்னு சொல்லுதே. போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஒரு ஆள் 5 மணிக்கு வந்தான். துண்டில் இருக்க எல்லா காசையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு பிள்ளையை தூக்கணுன்னு பிள்ளை அவன் கழுத்தை கட்டிட்டு போறதை பார்த்தாங்க. போலீஸ் அவனை பிடிச்சது. அப்பந்தான் தெரிஞ்சது, பிள்ளையை தூக்கிட்டு போய் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சிருக்கான். இதை மாதிரி பல பிள்ளைகளை பிச்சை எடுக்க வச்சிருக்கான். அன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சது. என் ஆண்டவர் நான் உன்னுடைய பரமபிதான்னு சொன்ன பிள்ளைய சத்துரு கடத்திட்டு போய் குருடாய் பிச்சை எடுக்க வச்சிருக்க இந்த உலகத்தில். அது அப்பாவை அடையாளம் கண்டு கொள்ள முடியல, அம்மாவையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியல, சத்தமே வழங்கல. தூக்கிட்டு போனவன அப்பாங்குது, சாத்தான தன்னுடைய அப்பாங்குது. Is it not the condition of many sinners around you? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தெய்வத்தை பார்க்க முடியவில்லை, தன்னுடைய தெய்வத்தின் குரலை கேட்க முடியவில்லை, அதற்கு செவி கொடுக்க மறுக்கிறது. பவுல் 2 கொரிந்தியர் 4:4 சொன்னது போல, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறானே. நல்லா படிச்சவங்க தான், ஆனா அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. Let me come back to the origin. 7 சபையும் காட்டுறாரு, நெக்லஸ் மாதிரி இருக்குது. ஏசியா மைனர்ல யோவான் யோசிக்கிறான், ஆண்டவரே எங்க காலத்துல நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க இந்த இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். உனக்கு அன்பில்லைங்கிறீங்க, ஒன்னு தரத்திரத்துல இருக்கீங்க, இருந்தும் ரிசோர்சஸ் இருந்தும் சர்ச்சுக்குள்ள இவ்வளவு ரிசோர்சஸ் வந்துட்டுன்னு சொல்றீங்க. இன்னொன்னுக்குள்ள ஏசபேலுக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க, இன்னொன்னு செத்து போயிருக்குதுன்னு சொல்றீங்க, இன்னொன்னுக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொன்னுக்கு உணர்வே இல்லைன்னு சொல்றீங்க. இதைதான் நீங்க கட்டின சபையா?
இதுதான் நீங்க கட்ட சபையா? இதுதான் நீங்க கட்டுவேன்னு சொல்லி சவால் விட்டீங்களா நீங்க பிலிப்பு செசரியா எல்லை ஓரங்களில்? அதுதான் உங்க சபையா? Why Lord, why? ஆனா என் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?